NCERT textbook example sum பார்க்கலாம். Mechanical properties of solid. A copper wire of length 2.2 meter and a steel wire of length 1.6 meter, both of diameter 3 millimeter, are connected end to end. When stretched by a load, the net elongation is found to be 0.7 millimeter. Obtain the load point. And the load point என்றது load value கேட்குறாங்க. ஸோ அந்த லோட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயர் வந்து காப்பர் ஒயர் சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணோம், காப்பர் ஒயரும் ஸ்டீல் ஒயரும். ஸோ இது வந்து காப்பர் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இதை வந்து இங்கே ரூப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்னொரு ஸ்டீல் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஸ்டீல் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த லெங்த் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அப்படியே லெங்த் சேஞ்ச் ஆகும்போது இந்த காப்பர் ஒயர் லெங்த் சேஞ்ச் ஆகிருக்கும், அதே மாதிரி ஸ்டீல் ஒயர் லெங்த்தும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டீல் ஒயர் லெங்த்தும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7 மில்லிமீட்டர். அப்படின்னா இந்த டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் சேஞ்ச் ஆன லெங்த் பிளஸ் ஸ்டீல் ஒயர் சேஞ்ச் ஆன லெங்த். இது ரெண்டு சேர்ந்து தான் 0.7 மில்லிமீட்டர். அது 7 × 10⁻⁻⁴ மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த லோடு வந்து எவ்வளோ அப்படின்றது இந்த வெயிட்டை கனெக்ட் பண்ணோம். இங்கே வந்து காப்பர் ஒயர் ஸ்டீல் ஒயர் இந்த ரெண்டு ஒயருடைய வெயிட் வந்து நம்ம நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்படின்னா இந்த ரெண்டு ஒயர்லையுமே டென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். டென்ஷன்ன்றது ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸ் தான் இந்த வெயிட்னு எடுத்துப்போம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெயிட். இந்த வெயிட் தான் புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரி, நமக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்ல என்ன ஃபார்முலா தெரியும்னா, யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு F × L டிவைட் பை A × எலாங்கினேஷன் டெல்டா L. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதுல இருந்து எலாங்கினேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா L இஸ் ஈக்குவல் டு, இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா டெல்டா L இஸ் ஈக்குவல் டு டெல்டா L லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ F × L டிவைட் பை என்ன கிடைக்குது பாருங்க, A × Yன்னு கிடைக்குது. A × Y கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் பிளஸ் சேஞ்ச் இன் லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர். அதாவது இந்த காப்பர் ஒயர் இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி ஸ்டீல் ஒயரும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த காப்பர் ஒயர் எக்ஸ்டெண்ட் ஆனது பிளஸ் ஸ்டீல் ஒயர் எக்ஸ்டெண்ட் ஆனது தான் நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆன லெங்த். இப்போ சேஞ்ச் இன் லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயருக்கு வேணும் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் இன் லெங்த்துக்கு FL/AY தானே. அப்போ எஃப் அந்த ரெண்டுத்துல இது இந்த ரெண்டு ஒயரும் மாஸ்லெஸ் ஒயர் எடுத்துட்டு த்ரூ அவுட் திஸ் ஒயர் டென்ஷன் கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. அப்போ டென்ஷன் தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சுங்க. இன்ட்டு லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் டிவைட் பை ஏரியா வந்து ரெண்டு ஒயருக்குமே சேம். அதனால தான், ஏன்னா டயாமீட்டர் சேம் சொல்லியிருக்காங்க பாருங்க. டயாமீட்டர் வந்து இங்கே சேம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால ஏரியா சேம்னு வச்சுங்க. இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் பிளஸ் இங்கே என்ன பண்ணலாம், சேஞ்ச் இன் லெங்த் ஆஃப் தி ஸ்டீலுக்கு வந்து ஃபோர்ஸ் இந்த ஸ்டீல் ஒயர் இன்ட்டு லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் டிவைட் பை ஏரியா இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் அமைச்சிருங்க. ஏரியாவை காமன் எடுத்து இந்த பக்கம் அமைச்சிட்டிங்கன்னா அப்போ சேஞ்ச் இன் லெங்த் இன்ட்டு ஏரியான்னு வந்துருது. இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஃபோர்ஸ் காமன் எடுத்துட்டீங்கன்னா லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் ஒயர் பிளஸ் லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ஒயர்னு இருக்கு. இதுல இருந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, சேஞ்ச் இன் லெங்த் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை இந்த லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் ஒயர் பிளஸ் லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ஒயர் இருக்கு. இப்போ சேஞ்ச் இன் லெங்த் தான் நமக்கு 7 × 10⁻⁻⁴ நம்ம எடுத்துக்கிட்டோம். 7 × 10⁻⁻⁴ எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஏரியாக்கு என்ன ஃபார்முலா πr². ஆர் வந்து இங்க டயாமீட்டர் வந்து நமக்கு 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர்னா ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2ன்னு போடுங்க. அப்போ டயாமீட்டர் என்ன பண்ணா 3/2 × மில்லிமீட்டர் தானே 10⁻⁻³ மீட்டர் அப்படின்னு வரும். 3/2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ 1.5 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் πr²னால. டிவைட் பை இப்போ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணா லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர். லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் பாருங்கப்பா, லெங்த் ஆஃப் தி காப்பர் ஒயர் வந்து 2.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் ஒயர் வந்து 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெங்த் ஆஃப் தி காப்பர் வந்து 2.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர். இங்க பாருங்க, இங்க டேபிள்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காப்பர். இங்க யங்ஸ் மாடுலஸ் வந்து இருக்கு பாருங்க, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காப்பர்னு, அதாவது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காப்பர் போடணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காப்பர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 110 × 10⁻9 கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்கில் வந்து நமக்கு 120 கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு புக்கில் வந்து 120 கொடுத்துருப்பாங்க, 110 கொடுத்துருப்பாங்க. கொடுத்த வேல்யூ எழுதிக்கிங்க 110 × 10⁻9 அப்படின்னு போட்டுங்க. ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இங்கே லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். லெங்த் ஆஃப் தி ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.6 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 1.6 போட்டு டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல்.
யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் பாருங்க, ஸ்டீலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 200 × 10⁻9 எல்லாமே இன்ட்டு 10⁻9ல எழுதிக்கணும். இங்க இன்ட்டு 10⁻9 போடணும், அதே மாதிரி இங்க இன்ட்டு 10⁻9 போடணும். ஸோ 200 × 10⁻9. இதை வந்து நம்ம இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சிம்பிளை பண்ணீங்கன்னா, இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1.8 × 10⁻2 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு லோட் பாயிண்ட். அதாவது லோட் பாயிண்ட் கேட்டது வந்து வெயிட் எவ்வளோ கனெக்ட் பண்ணணும்ன்றது இந்த ஆன்சர் கரெக்ட்.